கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். யாரும் இந்த உலகத்திலே மனிதர்களில் மலக்குகள் கிடையாது. யாரும் இந்த உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய புத்தகத்திலே ஒரு தனி பாடத்தையே அமைக்கிறார்கள். அல் மஅசூமு மன் அஸமஹுல்லா, யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்கள்தான் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அத்தௌவாபூன், தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள், தௌபாவை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மில் பலருக்கு உண்மையாக தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் உண்மையான அர்த்தமும் தெரியாது. எம்மிடத்திலே தௌபாவை குறித்து கேட்டால், தௌபா என்றால் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? இஸ்திக்ஃபாரை சொல்லுவோம். அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதை நாம் தௌபா என்று கூறுவோம். ஆனால் உண்மையான தௌபா அது கிடையாது. தௌபாவுடைய வகைகளில் ஒன்றுதான் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, கூறினார்கள், அக்ஸருன் நாஸி லா யஅரிஃபூன கத்ர தௌபத்தி வலா ஹகீகதஹா, மனிதர்களில் பலருக்கு தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் அதனுடைய உண்மையான ஆழங்களும் தெரிவதில்லை என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபா, அத்தௌபா, அதனுடைய உண்மையான அரபி மொழியின் அர்த்தம் அர்ருஜூ, திரும்புதல். அதனுடைய வழக்கத்திலே தௌபா என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த வார்த்தையுடைய புரிதல் அர்ருஜூ அன் குல்லி மா யக்ரஹுல்லாஹு பாஹிரன் வ பாத்தினா இலா குல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு பாஹிரன் வ பாத்தினா, எதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படையாக மறைமுகமாக அல்லாஹ் வெறுக்கிறானோ அதில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைவானவற்றை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவை மேற்கொண்டவர்கள். திரும்ப சொல்கிறேன், அல்லாஹ் வெறுக்கின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணங்களை நோக்கி, காரியங்களை நோக்கி, செயல்களை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவுடைய உண்மையான செயலை செய்பவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவர்களைத்தான் சொல்லுகின்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஆ, மனிதர்களே நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் இங்கே பாவங்கள் செய்தவர்கள் என்று அழைக்கவில்லை, ஐயுஹல் முஸ்னிபூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கவில்லை. ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே, வதூபு இலல்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தௌபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனைத்து அம்சங்களிலும் உள்ளே நுழைந்திருக்கும். இஸ்லாமிலும் நீங்கள் தௌபாவை பார்க்கலாம், ஈமானிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம், இஹ்லாஸிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம், இஹ்சானிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அனைத்து வழிகளிலும் இந்த தௌபா அதனோடு இணைந்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே என்று அல்லாஹ் அழைத்து நீங்கள் முழுவதுமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அஹ்லுல் ஃபலாஹ், வெற்றி அடையக்கூடிய கூட்டம் அல்லாஹ்வை நோக்கி தௌபாவின் மூலமாக திரும்பி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் வெறுக்கின்ற, அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்கள் வெளிப்படையாக மறைமுகமாக எது இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களை நோக்கி
திரும்பிக் கொண்டே இருங்கள் என்று மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் லம் யதுப், யார் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்யவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு கூட்டத்தை பிரிக்கிறான். அஹ்லுல் ஃபலாஹ், வெற்றி அடையக்கூடிய கூட்டம் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பிக் கொண்டே இருக்கும். தோல்வியின் கூட்டம், துல்மின் கூட்டம், அநியாயத்தின் கூட்டம், யார் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்யவில்லையோ இவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக நெருங்கியவர்கள் வெற்றி அடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவின் சிறப்பை எமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை அழைக்கிறான். அந்த அழைப்பு எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும் என்றால் கேளுங்கள். தௌபத்தன் நஸூஹா, தூய்மையான உண்மையான தௌபாவை அல்லாஹ்விடத்திலே மேற்கொள்ளுங்கள். அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை உங்களிடமிருந்து நீக்குவான். வயுதுகிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய அல்லாஹ் சுவனபதிகளிலே உங்களை நுழைவிப்பான். யௌம லா யக்ஸில்லாஹுன் நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவுடைய அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நாளை மறுமையுடைய கேவலத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யாருக்கு பயம் இருக்கிறது? நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது அந்த ரப்பு என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது, அந்த ரப்பு என்னுடைய பாவங்களை முறையிட்டு என்னை விசாரித்து என்னை கேவலத்திற்கு உட்படுத்தி விடக்கூடாது என்று யாருக்கு அச்சம் இருக்கிறது? நபி இப்ராஹிம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் அல்லாஹ்வை அழைக்கிறார். கேளுங்கள் மூமின்களே, அல்லாஹ்வுடைய நண்பர் அழைக்கிறார். வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளிலே, மனிதர்களை எழுப்பக்கூடிய அந்த நாளிலே, யா அல்லாஹ், இந்த இப்ராஹீமை உன்னுடைய கலீலை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிமார்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், அவர்களோடு ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று. ஆனால் நபிமார்கள் அல்லாஹ்வை அஞ்சிய தன்மையை பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவுடைய வாசலை எல்லோருக்கும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு கொடிய குற்றம், யார் எதை செய்தாலும் சரி, அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பை, அவர்கள் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தாலும் கூட. என்ன? அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் மன்னிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான். அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது. ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் இந்த உலகத்திலே முஷ்ரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த ஷிர்க்கையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? மன்னிக்க மாட்டானா? என்ன அர்த்தம்? யார் முஷ்ரிக்கான நிலையிலேயே வாழ்ந்து, முஷ்ரிக்கான நிலையிலேயே, ஷிர்க்கை சுமந்த நிலையிலேயே மரணத்தையும் அடைந்து நாளை மறுமையிலே அதே நிலையிலே எழுப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய ஷிர்க்கை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லுகிறான், இந்த ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஷிர்க்கை மேற்கொண்டாலும், எவ்வளவு பெரிய கொடிய ஷிர்க்கை அவர் அல்லாஹ்விற்கு இணையாக துணையாக ஆக்கி இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபாவின் மூலமாக அவர் திரும்பினாலும் அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதை தெளிவுபடுத்துகிறான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். மூமின்களுடைய தன்மை, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை, அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தங்களுடைய தேவைகளுக்காகவோ தங்களுடைய நாட்டங்களுக்காகவோ அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமையாக்கிய உயிர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். ومن يفعل ذلك يلقى عثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا. யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை அடைந்தே தீருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவர்களுடைய தண்டனையை இரட்டிப்பாக்கி இழிவடையக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர பிறரை அழைக்கக்கூடிய பாவம் ஷிர்க், அல்லாஹ் அனுமதிக்காத உயிர்களை கொலை செய்யக்கூடிய பாவம், விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம், இந்த கொடிய பாவங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனைகளை கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனிலே அல்லாஹ்வின் அருளை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த 3 கொடிய பாவங்களை செய்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தால் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. யார் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பி நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும், கொஞ்சம் கேளுங்கள், அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கொலை, ஷிர்க், ஜினா இது போன்ற பாவங்களை செய்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விட, அறியாமல் செய்து விட்டேன் என்ற அந்த பாவங்களின் மூட்டைகளோடு நீங்கள் தௌபாவை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி திரும்பினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையாக ஆக்கி விடுகிறான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் கூறுகிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷா அவ் ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. அல்லாஹ் அவனுடைய அன்பை நிரூபிக்கக்கூடிய அடுத்த வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யார் மானக்கேடான செயல்களை செய்கிறார்களோ, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கிறார்களோ, அப்படி அநீதம் பாவங்களை செய்ததற்கு பிறகு ذكروا யார் அல்லாஹ்வை நினைத்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ்வுடைய அன்பை மேலும் நிரூபிக்கக்கூடிய வசனம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே. இங்கே யாரை அழைக்கவில்லை, பாவிகளை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாகத்தான் பார்க்கிறார். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் என்றும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள்.
இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை மேற்கொள்ளுங்கள். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். முன்பின் பாவங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுதே மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி 100 மர்ரா. மக்களே, அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள். ஒவ்வொரு நாளும் 100 முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறை தௌபாவை மேற்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களின் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇத் துன்யா குல்ல லைலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான், ஃபயகூலு அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன். மன் அல்லதி யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். மன் அல்லதி யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹ், யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பை 100ஆக அல்லாஹ் படைத்தான். فأمسك عنده 99 جزءا, 99ஐ அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான். அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்கிறது. யார் விவரிக்க முடியும் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வை தவிர? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், கேளுங்கள் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அஸ்னப அப்துன் ذنبا, ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான். ஃபகால அல்லாஹும்ம கஃபிர் லி ذنبي, அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் குற்றத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிக்கிறான். சும்மா ஆத, மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான். ஃபஅஸ்னப ஃபகால ரப்பி கஃபிர் லி ذنبي, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரண்டாவது முறை கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். சும்மா ஆத, மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்.
கேட்கிறான், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு. மூன்றாவது முறையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்லுகிறார்கள், மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை, அல்லாஹ் எனக்கு நினைவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி அவன் இருக்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யஅமல் மா ஷிஅத ஃபகத் கஃபர்து லக், நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான். யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள், யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையே நஷ்டத்திலே ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாஹ்வை அழைத்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அர்த்தமா? யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாஹ்வை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை வருந்தி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேளை நஃப்ஸுக்கு அடிமையாகி ஷைத்தானுக்கு அடிமையாகி வேறு வழி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம், அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம், துவள வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள், அவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யபசுது யதஹு பில்லைல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே தன்னுடைய கரங்களை விரிக்கிறான். பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான், இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக. எதுவரை? மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்போதும் அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசல் மூடப்படாது. மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். யாரும் ஏன் என்று கேட்க முடியாது. ஏன் மன்னித்தாயா அல்லாஹ் கேட்க முடியாது. வலா உபாலி இப்னு ஆதம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, என்னை நீ அழைத்து மன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். வலா உபாலி, எதையும் நான் பொருள்படுத்த மாட்டேன். ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனானசமா, வானத்துடைய முகடை தொட்டுவிட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். ஆதமுடைய மகனே, மறுமையிலே என்னை சந்திக்கிறாய். உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில், உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீஸுகள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபாவுடைய அடுத்த மிகப்பெரிய சிறப்பு, قال تعالى إن الله يحب التوابين إن الله يحب التوابين. தௌபாவை மேற்கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லௌலா அன்னக்கும் துذنبون لخلق الله خلقا يذنبون يغفر لهم.
நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் விரும்புகிறான், அதை அல்லாஹ் நேசிக்கிறான். அடியார்கள் தன்னிடத்திலே என் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன், லல்லாஹு அஷத்து ஃபரஹன். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, மட்டற்ற மகிழ்ச்சியை அல்லாஹ் அடைகிறான். பிதௌபத்தி அப்தி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளும் பொழுது, உதாரணம், ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான். அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோடு படுக்கிறான். வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது. எழுந்து பார்த்து தேடுகிறான், வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, எதுவும் இல்லை என்று அழிந்து விட்டேன், இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார்த்து உறங்குகிறான். மீண்டும் எழுந்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது, அவனுடைய உணவும் கிடைத்து விடுகிறது. அது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான், அன்த அப்தி வ அன ரப்புக், மஅதல்லாஹ், யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் இறைவன், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே, இதைவிட பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கரையை நோக்கி, குற்றங்கள் பாவங்கள் அல்லாஹ் வெறுத்த காரியங்கள் அதில் இருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வாஹித் ரப்பக்கல் ஆன், உறுதி கொடுங்கள் அல்லாஹ்விற்கு இப்போது. இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு, படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்கு, படைத்த ரப்புடைய அன்பு உங்கள் மீது உருவாகுவதற்கு. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, கேளுங்கள் இந்த ஹதீஸை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா ஹப்பல்லாஹுல் அப்த, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தான், நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அல்லாஹ் அழைக்கிறான் அலைஹிஸ்ஸலாம், யா ஜிப்ரீல் இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிபுஹு. ஜிப்ரீல் அவர்களே, ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் எம்மை நேசித்தால், மலக்குகளுடைய தலைவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் எம்முடைய பெயரை உச்சரிக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உபை ரலியல்லாஹு அன்ஹு, யா உபை, நீ குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நான் குர்ஆனை உனக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று உபை அவர்கள் கேட்டார்கள். அசம்மானி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பெயரை கூறினானா? கேட்டார்கள், அல்லாஹ் என் பெயரை கூறினானா? நஅம், ஆம் உபை, அல்லாஹ் உன் பெயரை கூறினான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் எம்மை நேசித்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அழைத்து சொல்லுகிறான், ஜிப்ரீல் அவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களை ஜிப்ரீல் அவர்கள் அழைக்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு. இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ளவர்களும் நேசிக்கிறார்கள். ثم يوضع له القبول ثم يوضع له القبول في الارض. அதற்கு பிறகு பூமியில் வாழ்பவர்களுக்கு அந்த கட்டளை இறங்குகிறது, போடப்படுகிறது. யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் படைத்த
அத்துணை படைப்புகளும் நேசிக்கும்.